உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் வருக என்று இருகரம் குவித்து அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திரு அவையானது திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது. குடும்பம் என்பது சமுதாயத்தினுடைய அடித்தளம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். குடும்பம்தான் குட்டி திருச்சபை. திருச்சபையினுடைய அடித்தளமும் குடும்பமாக இருக்கிறது. அப்படி இந்த குடும்பங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, திருக்குடும்பத்திலிருந்து நல்ல படிப்பினைகளை நாம் கற்று நம் நல்ல பாடங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த காலகட்டத்திலே திருக்குடும்ப விழா மிகவும் பொருத்தமான ஒரு விழா. நாம் நம்முடைய உடன்படிக்கைகளை, நம்முடைய அர்ப்பணங்களை, நம்முடைய பொறுப்புகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த திருவிழா நமக்கு துணை புரிகிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவின் பொழுது இயேசு பாலனை குடிலில் வைத்து கொண்டாடினோம். இப்பொழுது அதே இயேசுவை நம் குடும்பத்தில் வைத்து, நம் குடும்பத்தில் பிறந்தவராக, நம் குடும்பத்திற்கு ஒரு புது முகம் கொடுப்பவராக நாம் நம்முடைய குடும்பத்தில் வைத்து கொண்டாடுவதற்கு தான் இந்த திருக்குடும்ப விழா அருமையாக அமைந்திருக்கிறது. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவரால் நிறுவப்பட்டதுதான் இந்த விழா. இதே திருத்தந்தை தான் கிறிஸ்தரசர் பெருவிழாவையும் நிறுவினார் என்பது அதனோடு சேர்த்த ஒரு தரவு. 1969 முன்பு வரை இந்த திருக்குடும்ப திருவிழா திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. 1969க்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட வழிபாட்டு காலண்டர், அதன் பிறகு இந்த திருவிழாவானது கிறிஸ்துமஸுக்கு பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த வருடம் சற்று வித்தியாசம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் கிறிஸ்துமஸ் ஞாயிற்றுக்கிழமையில் அமைகின்றதோ, ஏன்னா நமக்கு நியூ இயர் ஞாயிற்றுக்கிழமையில தான் வரும், ஆனால் இடையில நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அந்த நாட்களில் மட்டும், அந்த வருடத்தில் மட்டும் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திருக்குடும்ப திருவிழாவை தாய் திருவமைத்திருக்கிறது. அதனால இந்த வருஷம் மட்டும் அது ஒரு வித்தியாசம். உண்மையிலேயே இந்த திருக்குடும்ப விழா கடவுள் பாருங்க, ஒரு முதல் மனிதனை படைச்சப்ப டைரக்டாக ஒரு பாட்டுக்கும் எந்த மனிதர்களுடைய ஒரு உதவி இல்லாமல் கடவுளே முதல் மனிதனை படைக்கிறார். ஆனால் கடவுளே மனிதனாக பிறக்கிறப்ப அவர் தானே வந்திருக்கலாம், ஒரு பெரிய மிராக்கள் மாதிரி. ஆனால் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்கிறார். இங்கே தான் அந்த குடும்பத்தினுடைய மையம், அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறத இந்த திருக்குடும்ப விழா நம்ம எல்லாரையுமே சிந்திக்க அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் அந்த திரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நம் முன்னால் வைத்து, அந்த குடும்பத்தினுடைய புண்ணியங்கள், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வு முறைகள் எப்படி நம்முடைய குடும்பத்திற்கு ஆதாரமாக இருக்கலாம், முன்மாதிரியாக இருக்கலாம் என்று நமக்கு அமைத்து கொடுப்பதை மத்திய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். கீழ்த்திசை ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றுகிறார். இந்த யோசேப்புக்கு கனவில் தோன்றுவது இந்த மத்தேயு நற்செய்திக்கு உரித்தான சிறப்பான அம்சம். யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் மத்தேயு, எப்படி லூக்கா மரியாவுக்கு அன்னை மரியாவுக்கு கொடுப்பாரோ அதுபோல, அதிலும் கடவுள் யோசேப்பிடம் கனவுகள் வழியாகத்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துகின்றார். ஒவ்வொரு குடும்பமும் கடவுளால் வழி நடத்தப்பட வேண்டும். அந்த வழி நடத்துதல் எப்படி வரும் அப்படின்னாக்கா, திடீர்னு ஏதோ ஒரு காட்சி அப்படி மட்டும் இல்லாமல், அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தை வழியாக, தாய் வழியாக, இன்னும் ஒரு படி அதிகமாக சொல்லப்போனால் இவன் பிள்ளைகள் வழியாக கூட அந்த குடும்பத்தை கடவுள் வழி நடத்துகின்றார் என்பது இந்த கனவுகள். ஏனென்றால் மத்தேயுல யோசேப்புக்கு 4 கனவுகள், இந்த குடும்பத்தை பற்றிய வழிகாட்டுதல் கனவுகள், என்ன செய்ய வேண்டும். அந்த எல்லா கனவுகளுமே யோசேப்புக்கு கிடையாது. எப்பொழுதும் அது தொடர்புடையது மரியாவோடு தொடர்புடையது, குழந்தையோடு தொடர்புடையது, முழு குடும்பத்தோடு தொடர்புடையது. இப்படி அவருடைய அந்த கனவு எச்சரிக்கை, கனவு வழிகாட்டுதல் குடும்பத்திற்கு கடவுள் கொடுக்கின்ற வழிகாட்டலாக ஒவ்வொரு குடும்பம். அதனால்தான் ஜெபிப்பது, குடும்பங்கள் ஜெபத்தினால் வழி நடத்தப்படுவது, இதெல்லாம் மிக மிக முக்கியமானதாக உணர முடிகின்றது. மத்தேயு நற்செய்தியாருக்குரிய பாணியே வந்துட்டு இறைவாக்கின் முழுமை, நிறைவு.
அதே நேரத்தில் இன்னும் நம்ம படிக்கிறப்ப நமக்கு தெரியும் ஒரு புதிய மோசேவாக ஆண்டவரை சித்தரித்து காட்டுவார். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப எகிப்துக்கு தப்பி ஓடுதல் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டுக்கு அப்படியே நம்ம புரட்டி பார்த்தோம்னா விடுதலை பயண நூல், அதில் மோசே மிதியானுக்கு தப்பி ஓடுறது அந்த மாதிரியான ஒரு காரியம் கூட இருக்கும். அதே நேரத்தில் இந்த குழந்தைகளை கொள்ளுகின்றது நிகழ்வாக இருக்கும். அது நமக்கு பழைய ஏற்பாட்டு விடுதலை பயண நூலில் இருக்கும். அதே போல் திரும்பி வருதல், மோசே திரும்பி வருகின்ற நிகழ்வு. ஆக இது எல்லாம் ஒரு பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் இந்த 2:20 குழந்தையை கொல்ல தேடுகிறவன் இறந்து விட்டான் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதே போல பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணூல் 4:19 நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் உயிரை பறிக்க தேடியவன் இறந்து விட்டான். ஆக இது எல்லாமே மத்திய நற்செய்தியாளர் தெள்ள தெளிவாக வைத்தின் வழியாக அவர் சாதாரண குழந்தை இல்லப்பா, ஒரு புதிய மோசே, இந்த திருச்சட்டத்தின் நிறைவு நமக்காக ஒரு குழந்தையாக இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் இந்த நற்செய்தி பின்னமைவையும் நாம் பார்க்க வேண்டும். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமே அவர் எகிப்துக்கு போனார். ஏனென்றால் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இங்கு பஞ்சம் இருந்தது, பஞ்சம் கடுமையாக இருந்தது. ஆகவே பிழைப்பதற்காக அவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரனின் மகன் லோத்து, மற்ற வேலையாட்களை அழைத்து கொண்டு அவர் எகிப்துக்கு போனார். கொஞ்ச காலம் பஞ்சகாலத்திற்கு அங்கு பிழைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருகிறது. பிறகு நம்ம பார்ப்பது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அந்த நாட்டுக்கு விற்கப்பட்டார். அவர் அங்கே அமைச்சரானார். பிறகு தன்னுடைய குடும்பத்தையே அங்கு அழைத்து கொண்டார். யாக்கோபு அவருடைய பிள்ளைகள் 400 ஆண்டுகள் எகிப்தில் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற அங்கே குறிப்பும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எகிப்து இந்த மீட்பின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த பழைய இறைவாக்குகளை அவர் நிறைவேற்றினார் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. அந்த எகிப்துக்கு ஓடும் பொழுது தப்பி ஓடுதல் என்பதை எப்பொழுதெல்லாம் பஞ்சம் வருகிறதோ அங்கெல்லாம் தஞ்சம். ஆபிரகாமுடைய உணவு பஞ்சம் தொடக்க நூல் 12:10 பார்க்கின்றோம். அதே போல் அதே தொடக்க நூல் 42 முதல் 48 முடிய உள்ள அதிகாரங்களிலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பி வைக்கின்றார். அதுவும் பஞ்சத்திலே தஞ்சம், அங்கே பஞ்சம் போய் உணவுக்காக போவதை பார்க்கின்றோம். அப்போ அந்த எகிப்து ஒரு விதமான பாதுகாப்பு தேடுகின்ற இடமாக அதை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். 1 அரசர்கள் 11:40 யெரோபோவாம் சாலமோனுக்கு பயந்து, யெரோபோவாம் சாலமோனுடைய படைத்தலைவன், அந்த அரசு பிரிவதற்கு காரணமாக இருக்கின்றான். அப்போ அந்த புரட்சி கலகம் இருக்கின்ற சூழலிலே சாலமோனுக்கு பயந்து கொண்டு எகிப்து பார்வோனிடம் போய் தஞ்சம் தேடுகின்றான். எரேமியா 26:21 உரியா இறைவாக்கினர் யோவாக்கீமுவுக்கு பயந்து கொண்டு எகிப்துக்கு ஓடுகின்றார். இந்த மாதிரி எகிப்துக்கு ஓடுவது என்பது பழைய ஏற்பாட்டிலே இந்த மாதிரி பயமான நேரத்திலே, நெருக்கடியான நேரத்திலே கடவுள் அவர்களை கொண்டு போய் அங்கு வைத்து அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்பொழுது தான் தன்னுடைய மீட்பின் செயலை, தன்னுடைய வல்லமையான செயல்பாட்டை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. பழைய மோசே புதிய மோசே அப்படின்னு நம்ம இணைச்சு பார்க்குற மாதிரி இந்த திருக்குடும்பத்தில் இந்த யோசேப்பை ஏரோதையும் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமோ. ஒரு திருக்குடும்ப நாளில் ஒரு குடும்பத்தினுடைய தந்தைங்கிறது எவ்வளோ முக்கியம். அதுவும் அந்த காலத்தில் ஆணாதிக்கம் நிறைந்த காலத்தில் ஒரு தந்தையினுடைய ஒரு வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். ஒரு பக்கம் ஏரோது, எல்லாருக்குமே தெரியும், தான் பெற்ற மகன்களையே 3 பேரை தனக்கு தன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக அல்லது தன் பதவிக்கு எதிராக வர்றப்ப தன் பதவிக்காக எதையும் செய்வேன்னு பசங்களையே கொள்றாப்புல. அகஸ்டஸ் சீசர் சொல்லுவார், ஏரோது வீட்டினுடைய பன்றியாக இருக்கலாம் ஆனால் மகனாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கேரக்டராக, ஒரு தந்தையாக ஒரு குடும்பத்தை அழிக்கின்ற, தன் விருப்பத்துக்காக எதிராக தன் குடும்பத்தினர் இருந்தால் அவங்களே அழிக்கின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு தந்தை. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள் யோசேப்பு தனக்கென்று மனைவி, ஆனால் தனக்கென்று ஒரு குழந்தையை இல்லை அப்படிங்கிறத கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு, ஆனால் வளர்ப்பு குழந்தை கடவுள் தர்றப்ப அதை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை எவ்வளவு பாதுகாப்பாக வளர்க்குறார். தன் உயிரையே கொடுக்குற அளவுக்கு. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அதுலேயும் யோசேப்பினுடைய ஒரு அந்த கீழ்ப்படிதல் ஆச்சரியமாக இருக்குது. இன்றைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய மாடல் நம்ம புனித யோசேப்பு. ஒவ்வொரு தந்தையரும் எப்படி தன்னுடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்தாமல் கடவுள் தன் குடும்பத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை முன்னிலைப்படுத்தி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 14வது வசனத்தில் நீங்கள் குறிப்பிட்டபடி யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே
அது ரொம்ப முக்கியமானது. அந்த இரவு நேரத்திலேயே எகிப்துக்கு புறப்பட்டு செல்கின்றார். இங்கிருந்து புறப்பட்டு போவது ஒரு நீண்ட பயணம், நெடிய பயணம், பால்வெளி பாலைவன ஓட்டம். அது பயணம் மட்டும் இல்லை, ஓட்டம். ஆக்சுவலாக அது பயந்துட்டு ஓடுகிறார்கள். கபடர்கள் இருக்கிறார்கள், கயவர்கள் இருக்கிறார்கள், காவலர்கள் இருக்கிறார்கள். இவருடைய கண்ணில் படாமல் ஒளிந்த ஓட்டமாக அது அமைவதை நாம் அங்கே பார்க்கின்றோம். முன்பின் தெரியாத பாதை, முன்பின் தெரியாத பூமிக்கு போய் சேரணும், முன்பின் தெரியாத மனிதர்களோடு அங்கே போய் தஞ்சம் தேட வேண்டும். இது நாடோடி வாழ்வுக்கு ஒரு அழகான விளக்கமாக இவருடைய வாழ்க்கை அமைதை பார்க்கின்றோம். அப்போ இதில் என்ன பார்க்குறோம் என்னன்னாக்கா, மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் வரவு செலவு எல்லாத்துலேயுமே, இன்பம் துன்பம் எல்லாத்துலேயுமே 3 பேருடைய பங்கேற்பும் மிக முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க தங்களுடைய கஷ்டங்கள், ஆனால் தான் சொல்லுவாங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு 3 ரிங் வேணும்னு சொல்லுவாங்க. ஒன்று என்கேஜ்மெண்ட் ரிங், இன்னொன்று வெட்டிங் ரிங், 3 சஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே அதாவது இந்த எல்லா குடும்பங்களும் திரு குடும்பமாக இருந்தாலும், ஆனால் அங்கே என்ன முக்கியம்னாக்கா 3 பேரும் இணைந்து இருப்பது, 3 பேரும் அதில் பங்கேற்பது, 3 பேரும் ஒருவரை தாங்கிக் கொள்வது அந்த துன்பத்திற்கு கூட அர்த்தம் கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். திருக்குடும்பம் பல துன்பங்களை துயரங்களை தாங்கிய ஒரு குடும்பம். கவியரசர் கண்ணதாசன் மாதா நீயே அருள் வெள்ளமே அப்படிங்கிற ஒரு தனிப்பாடல்ல இந்த நிகழ்ச்சியை மாதாவுக்கு ஏற்றி அழகாக சொல்லியிருப்பார். திருக்குடும்பம் தன்னை காக்க நீ பட்ட பாடு, இரவோடு இரவாக சிறுபிள்ளையோடு, தாய்மையின் பூரண உணர்ச்சிகளோடு தாங்கி நடந்ததினால் பிழைத்தது நாடு. அதை சொல்லிவிட்டு குடும்பத்தை வச்சு அவர் சொல்லியிருப்பார், ஒவ்வொரு வீட்டினிலும் உன்போல தாயும், ஒவ்வொரு தாயிடத்தும் இயேசு போல சேயும், வந்து பிறந்து விட்டால் துன்பங்கள் ஏது, மாதா நீ சொல்லு உன் மகனிடம் தூது அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார். லூக்கா வந்துட்டு எப்போதுமே ஒரு அமைதி, அங்கே வந்துட்டு வானவர் கீதம், சைலன்ஸ் அட் த கிரிப், அந்த குடிலில் இருக்கின்ற அமைதி. அப்படியே சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்குது, ஆறாரோ ஆறிரோ தாளாட்டு பாடுறது. ஆனால் மத்தேயின் பார்வையில் இட்ஸ் நாட் எ சைலன்ஸ், இட்ஸ் அ வயலன்ஸ். குடிலில் ஏற்படுகின்ற ஒரு வன்முறையை காட்டுவார். அந்த சூழ்நிலையில் இது வந்து கடவுள் குழந்தை தான், மெஸ்ஸியா தான், போராடி இருப்பதற்கு வானதூதர்கள் எல்லாம் பட்டாளமாக வந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டது, நம்ம குடும்பத்தை போல எப்படி கஷ்டப்பட்டது, இரவிலேயே எடுத்துட்டு போறாரு. அந்த யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல். அன்னை மரியாவுக்கு பெருசா இந்த மத்திய நிகழ்ச்சியில பெரிய ரோல் இல்லைனாலும், அன்னை மரியாவும் தன்னுடைய யோசேப்பு சொல்வதற்கு படியாக அந்த நேரத்தில் இறங்கி போறது, 150 மைல் போறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அந்த குழந்தையை பெற்ற அவங்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியும், அந்த வேதனை தெரியும். அந்த பச்சிலம் குழந்தை எடுத்துக்கொண்டு ஓடுறதுன்றது வந்து அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மூவரும் ஒன்றித்து செயல்பட்டார்கள். அதான் இயேசு மரி சூசை வாழ்ந்த குடும்பம் போல. எங்கேயோ படித்த ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்து வருது. அது அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் காணுகின்ற உலகத்தை தன் மகனும் காண வேண்டும், மகனும் மகளும் காண வேண்டும் என்று ஆசைப்படுவாராம். ஆனால் தந்தை என்ன பண்ணுவாராம், தன்னுடைய மகனையும் மகளையும் தோள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நான் காணாத உலகத்தை என்னுடைய மகனும் மகளும் காண வேண்டும் என்று ஆசைப்படுவார். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு ஏதோ திருக்குடும்பத்தை வந்துட்டு ஏதோ அதிசய குடும்பம் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மேஜிக் ஃபேமிலி அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி உண்மை வந்து அப்படி இல்லை பாருங்க. கடவுள் தான், ஆனால் மனிதனாக வந்த பின்னாடி அங்கே தந்தை தாய் குழந்தை மூவரும் படுற கஷ்டங்கள் வெறும் அந்த குழந்தை பருவத்தில் மட்டும் இல்லை இல்லையா, அவங்க வளர வளர அந்த குடும்பத்தில் எல்லாமே நடந்திருக்கு. நம்ம சாதாரண யதார்த்தமான குடும்பங்களில் நடக்கிறது தான் அந்த குடும்பத்திலையும் நடந்திருக்கு. ஒன்று இவர்கள் மூவருமே இயல்புகளை தாண்டி இணைந்திருக்கிறாங்க. ஆண்டவரை மையப்படுத்தி இருக்கிறப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் அவரவர்களுடைய இயல்புகளை தாண்டிய ஒரு ஒற்றுமை, ஒரு அற்புதமான இணைந்த ஒரு நடை, அதுதான் நம்ம வந்து சினரல் சர்ச்சுங்கிறோம். மத்தேயுடைய சிறப்பான பாணி என்னவென்றால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவிலே நிறைவு பெறுகிறது என்பதை சுட்டி காட்டிக்கொண்டே போவார். எகிப்துக்கு ஓடி தஞ்சம் தேடுவதை ஒசையா இறைவாக்கினர் 11:1 மேற்கோள் காட்டி, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற இறைவாக்கு நிறைவேறுவதற்கே இவ்வாறு. இப்போ பார்த்தா எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், ஆனால் எகிப்துக்கு அங்கே மகனை கூப்பிட்டு போகிறார். ஒரு விதத்தில் மத்தேயு ரொம்ப பதட்டமாக இருக்காரோ, வேகமாக இறைவாக்கு நிறைவேற்ற சொல்லத்துக்கு ஆசைப்பட்டாரோ அப்படின்னு தோன்றலாம். ஆனால் அப்படி இல்லை. அவர் சொல்லும்பொழுது என் மகன் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு அது இஸ்ராயலை குறிக்கும். இங்கு இயேசு ஒரு புதிய இஸ்ராயலாக, புதிய இஸ்ராயலை உருவாக்குகின்ற தலைவராக இயேசுவை ஒரு புதிய மோசேவாக காட்டப் போகின்றார். எனவே அந்த எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த மோசேயை போல இவர் எகிப்திலிருந்து முதலில் வெளியே வருவார். அப்போ வெளியே வரணும்னா முதல்ல உள்ளே போகணும்.
ஏன்னா இந்த போகிற நிகழ்ச்சியை வெளியே வருகின்ற நிகழ்ச்சிக்கு ஒரு முன் அடையாளமாக, முன் தேவையாக அவர் குறிப்பிட்டு அவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கின்றோம். விடுதலை பயண நிகழ்வை இங்கு நினைவு கூறுவதையும் நான் அங்கே பார்க்க முடிகிறது. இயேசு ஒரு புதிய மோசேவாக, ஒரு பெரிய மோசேவாக வர வேண்டும் என்பதற்கு ஆயத்தமாக இந்த மேற்கோளை அவர் பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். யோசேப்பு இறையாட்சி கனவுகளை அவர் காணுகிறார். யோசேப்பு பேசியதாக ஒரு வசனம் கிடையாது. யோசேப்பை பற்றி தான் வசனங்கள் பேசுகின்றன. அவர் கனவுகளில் கடவுளுடைய செய்தியை கண்டுபிடிக்கிறார். நேரில் சொல்லி புத்தி சொன்னாலே, இதை செய்யாதன்னு சொன்னாலே ஏற்றுக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் கனவுல செய்தியை கடவுளுடைய செய்தியாக கண்டுபிடித்து கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னா எந்த அளவுக்கு யோசேப்பு மிகவும் கடவுளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பது அவருடைய ஒரு பக்தியை இது சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அந்த கனவு செய்தி கூட வித்தியாசமாக இருக்குது. இப்போ முதல் கனவு எகிப்துக்கு ஓடுன்னு சொன்னார். அங்கே எகிப்திலே ஏரோது இறக்கும் வரை தங்கி இருக்கிறார். மறுபடியும் கனவு, அங்கேருந்து புறப்படு ஏரோது இறந்து போயிட்டான் அப்படின்னு ஏதோ விடுதலை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் அடுத்த துன்பம் தொடர்கிறது. நிலையான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நிலையான இறை பராமரிப்பு தொடர்கிறது. எனவே அடுத்த கனவு மூலமாக யோசேப்பு வழி நடத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பெரிய நெடிய பயணம் இல்லை, பெத்லஹேம்லேருந்து எகிப்துக்கு போகிறது, எகிப்திலிருந்து நாசரேத்தூருக்கு வர்றது. ஆனால் ஒரு இடத்தில் கூட முணுமுணுத்ததாகவோ சலித்து கொண்டதாகவும் மத்திய நற்செய்தியாளர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அப்பாக்கள்லாம் ஐயோ நான் அவ்வளோ செஞ்சினேன், என் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ செஞ்சினேன், நான் நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறேன் என்று சொல்லி சில நேரம் நமக்கு எதிர்பார்க்கிறது கிடைக்காதப்ப சலிச்சுக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்று பராமரிப்பு என்பது ஒன்று இருக்கிறது. கடவுளுடைய பராமரிப்பில் நான் நடக்கிறேன் என்றால் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நான் அப்படியே அமைதியாக போகணும் என்று சொல்லி முணுமுணுக்காத, சலித்து கொள்ளாத ஒரு அருமையான தந்தையை மத்திய நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகின்றார். இந்த திருக்குடும்பம் நாசரேத்துக்கு சென்று குடியிருக்கின்றது. இந்த நாசரேத் பழைய ஏற்பாட்டில் எங்குமே குறிப்பிடப்படாத ஒரு கிராமம் அது. இப்போ இதுவும் ஒரு பெரிய ஆச்சரியம். திருக்குடும்பத்தை எப்படி ஒரு மறைவிடத்தில் இருந்து, ஒரு எளிய நிலையில் இருந்து கடவுள் உயர்த்தி வழி நடத்துகின்றார், அதுவும் நம்ம பார்க்குறோம். நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு எந்த விதமான பகட்டுகள், ஆர்ப்பாட்டங்கள் இதை நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அதான் முக்கியமானது. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு அழுத்தம் கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை முன் வைக்கின்றோம் என்பதையும் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த திருக்குடும்பத்திலிருந்து பல நல்ல படிப்பினைகள் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றன. இதைத்தோடு நிறைவு பெற்றாலும் ஆண்டவர் இயேசு 30 ஆண்டு வரை இந்த திருக்குடும்பத்தில் தான், நாசரேத்தில் தான் மறைந்த வாழ்க்கை அவர் வாழுகிறார். அவர் ஒரு பொதுவாக ஒரு வித்தியாசமான ஒரு இளைஞன் என்றோ, வித்தியாசமான ஒரு சிறுவன் என்றோ எங்கேயும் அவர் காண்பித்துக் கொள்ளவே இல்லை. அவ்வளவு அமைதியாக வாழுகிறார். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல் கேளுங்கள் தரப்படும். அதில் தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் பாடிட்டு போவாங்க. இயேசு அவர் தந்தை இறப்புக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறவராக, தாயை பராமரிக்கிறவராக, அவர் ஒரு அன்றாடங்காட்சியாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு தச்சு தொழில் அல்லது சாதாரண வேலை செய்கிறவராக அவர் அந்த குடும்பத்திலே அவர் வாழுகிறார். அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த படிப்பினையாக இருக்கிறது. 30 வயதில் தான் அவர் பொது வாழ்க்கைக்கு வருகிறார். 30 வயதில் யோர்தான் நாட்டில் போய் அவர் திருமுழுக்கு பெறுகிற அடுத்த நிகழ்ச்சி நமக்கு வரும். அப்போ அந்த நிகழ்ச்சியில் தான் விண்ணக தந்தை இவர் அன்பார்ந்த மகன் சொல்லுவார். 3 ஆண்டுகள் பொது வாழ்க்கை பணியில் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே 30 ஆண்டு வாழ்க்கையை விண்ணக தந்தை அங்கீகரித்து அவருக்கு சொல்லுகிற வாழ்க்கை இவரின் அன்பார்ந்த மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்போ அந்த அளவிற்கு அவர் ஒரு அமைதியாக அந்த குடும்பத்தில் வாழ்ந்தார் என்பது நல்ல படிப்பினை. ஆகவே தான் இன்றைக்கு முதல் வாசகம் சரி, 2ஆம் வாசகம் சரி, குடும்பங்கள் எப்படி இருத்தல் வேண்டும், குடும்பங்கள் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், குடும்பங்களில் தந்தையினுடைய பங்கு என்ன, பணி என்ன, தாயினுடைய பங்கு என்ன, பணி என்ன, பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு எடுத்துச் சொல்வதாக இந்த முதல் 2 வாசகங்கள் அமைகின்றன. எடுத்துக்காட்டாக இந்த சீராக் பெற்றோர்பால் இருக்கக்கூடிய கடமையை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் சீரழிந்து நிற்கின்றன, பல மதிப்பீடுகளை இழந்து நிற்கின்றன. இவை நல்ல அறிவுரைகளாக அமைகின்றன. இது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மறைக்கல்வி புத்தகம் என்று சொல்லலாம். பல்வேறு தலைப்புகளை பற்றி வாழ்க்கையினுடைய வழிகாட்டல்களை நாம் அங்கே பெற முடியும். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பெற்றுக்கொண்ட 10 கட்டளைகளின் 4வது கட்டளை, தாய் தந்தையரை மதித்து நட என்பதனுடைய விளக்க உரையாக நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் ஒரு சின்ன ஒரு பின்னணி என்னவென்றால்,
இந்த பாலஸ்தீனம் கிரேக்கர்கள் பிடியில் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள். இதன்பால் யூத இளைஞர்களும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இதில் அருமையான ஒரு கருத்து சொல்லுவார். இந்த பெற்றோரை அன்பு செய்தல், மதித்தல், முதுமையில் பாதுகாத்து பராமரித்தல், இதெல்லாம் செய்கிறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? தந்தையவர்கள் சொன்னது போல் இது 4ஆம் கட்டளையினுடைய ஒரு விளக்க உரை. அதை இப்படி செய்தால் ஒரு பொருளாதார ஆன்மீக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது தான் இன்னைக்கு ஆசிரியர் சொல்றாரு. அதுல 1 பாவங்கள் மன்னிக்கப்படும், 2வது ஜெபம் கேட்கப்படும், 3வது அவர்களுடைய குழந்தைகள் இவர்களின் முதுமையில் அவர்களை பேணி காப்பார்கள், 4வது கடவுள் நீடிய ஆயுளை வழங்குவார். ஆக இதெல்லாம் செஞ்சினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்பா என்கின்ற அருமையான, அந்த காலத்தில் மட்டும் மறைக்கல்வி புத்தகம் இல்லை, இது இன்னைக்கு காலகட்டத்திலேயே நாம் மறைக்கல்வி புத்தகமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்துக்களாக நான் பார்க்கிறேன். இன்றைய முதல் வாசகம் ஒரு குடும்பத்துக்கு எப்படி நீ நடத்தணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு பாடம், அழகான பாடம். நவீன காலத்துக்கு தேவையான ஒரு இறைவார்த்தை இளைஞர்களை பார்த்து சொல்றது. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி, நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. இன்னைக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க, மொபைல் நிறைய தெரியுது. அப்போ என்ன ஆயிடுது, பெற்றவங்கள ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறது இல்லை, தூக்கி போட்டுறாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க, எடுத்து எறிஞ்சிடுறாங்க. நிறைய நேரத்தில் ஃபேமிலியாக நடக்கிறப்ப கூட பார்க்கலாம், யூத்து சேர்ந்தே போக மாட்டாங்க, டக்குன்னு முன்னாடி போயிடுவாங்க. என்ன இவ்வளோ கிளம்ப மாதிரி நடந்துட்டு வர அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது பெற்றவங்களையே. ஆனால் உண்மையிலுமே எப்படி ஒரு குடும்பம் இணைந்து பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு இன்றைய இறைவார்த்தை அழைப்பு விடுக்கிற மாதிரி இருக்கு. அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து ஒரு கவிஞர் எழுதுகின்ற வார்த்தை, அந்த இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அந்த இல்லத்தில் இருக்கின்ற அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். இன்னைக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நான் இளைஞராக இருக்கிறப்ப நான் தான் இருக்கிறேன், இந்த மிடுக்கில் தெரியாத நீ ஒரு நாள் கிழவனாவ. அதனால தான் சீராக் அழகாக சொல்கிறார், 2 கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். 1 பெற்றோர்பால் மரியாதை, இன்னொன்று முதிர்ந்த வயதில் அவர்களிடம் அக்கறை. முதல்ல மரியாதை, அவருடைய வயது மூப்பிலே அவர்களிடம் அக்கறை கொள்ளுதல், அவர்களிடம் அக்கறை கொண்டு அவர்களை கவனித்துக் கொள்ளுதல், கண்காணித்துக் கொள்ளுதல். அதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். 1 வயது ஆக ஆக அவர்கள் மூப்பு எய்தினாலும் மூப்பு தட்டினாலும் அவர்களிடம் படிந்து கிடக்கின்ற, குவிந்து கிடக்கின்ற பட்டறிவு என்று சொல்கிறோமே, அந்த அனுபவ அறிவு, வாழ்க்கை பாடங்கள், அவங்க நம்ம பாதையில் தான் நடந்து முன்னாடி போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும். அவங்க சொல்கிற விதங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி பட்டிக்காடாக இருக்கலாம், ஆனால் அவங்க சொல்கிறதுல பட்டறிவு இருக்குது. அதான் மிக முக்கியமானதாக பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய தியாகத்தை மறந்துடக்கூடாது. அவர்கள் ஈட்டி வைத்திருக்கிற, சேர்த்து வைத்திருக்கிற, குவித்து வைத்திருக்கிற பொருள் நமக்கு முக்கியம் அல்ல, அவர்கள் காட்டிய பாசம். குழந்தையாக இருக்கும்போது தாயும் நம்முடைய தந்தையும் இரவு பகல் பாராத கவனம், எதையுமே இழக்கும் தியாகம் அவள் பார்க்கின்றோம். எடுத்து வாரி கழுவி சுத்தம் செய்த தருணங்கள், இதெல்லாம் மறந்துடுறோம். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணும்போது நமக்கு குழந்தை பிறக்கும்போது இதெல்லாம் தெரியும், ஆனால் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு என்பதை நாம். எனவே நன்றி பாராட்ட வேண்டியது வாழ்க்கை முழுவதும் நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்கிற இந்த நன்றி கடனில் தான் இருக்கிறது. எனவே அவருடைய சுயநல கலப்பு இல்லாத, பிரதிபலன் கணக்கிடாத அந்த தியாக அன்பை நாம் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. அதற்கு கைமாறு சீராக்காகமும் பட்டியலிட்டு தருகிறது. உனக்கு எல்லாம் நீடிய ஆயுள் கிடைக்கும், உன்னுடைய பாவங்களுக்கு எல்லாரும் தவறு செய்வோம், ஆனால் சுலபமான மன்னிப்பு வாங்கலாம் பெற்றோரை நீ கவனிச்சிக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அங்கே நமக்கு பட்டியலிட்டு தரப்படுவதை நான் பார்க்குறோம். குடும்பம் என்பது கடவுள் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக, பெற்றோர் பிள்ளைகளாக கடவுள் குடும்பத்தை ஏற்படுத்தினார். திருப்பாடல் 115 வசனம் 12 சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். எதற்கு? தம் ஆசியை இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு வழங்குவதற்கு, ஆரோனின் குடும்பத்தாருக்கு வழங்குவதற்கு, தமக்கு அஞ்சி நடப்போருக்கு வழங்குவதற்கு, சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்க, உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்கள் பிள்ளைகளை வளரச் செய்வார், ஆண்டவரிடமிருந்து நீங்கள் ஆசி பெறுங்கள் என்று அவர் சொல்லுகிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய ஆசி பெற்ற ஒரு குடும்பம். பவுலடியார் இந்த பின்னணியில்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது ஒவ்வொரு குடும்பமும் இதை உணர்தல் வேண்டும். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்குரிய மதிப்பீடுகள், பண்புகளோடு ஒழுகுங்கள் சொல்கிறார். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்குரியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஏறக்குறைய ஒரு 9 செயல்களை சுட்டி காட்டுகின்றார். இது இப்படிலாம் குடும்பங்கள் இருந்தால்
அதுதான்ப்பா இயேசுமரி சூசை வாழ்ந்த குடும்பம் என்பதை தெள்ளத் தெளிவாக பவுல் அடிகளார் இங்கே சொல்கின்றார். பவுலடியாருடைய திருமுகங்களிலே சிறப்பு அம்சம், முதல் பகுதி எப்பொழுதுமே நம்பிக்கை வாழ்வுக்கு உரிய சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இரண்டாவது பகுதி அன்றாட வாழ்க்கை முறைக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த கொலோசிய திருமுகத்தில் இந்த இரண்டாம் பகுதிக்கு வரும்பொழுது இந்த உறவு வாழ்வுக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த இலக்கணங்கள் இருக்கு பாருங்க, என்ன அருமையான இலக்கணங்கள் சொல்றார். அன்பு, தியாகம், மன்னிப்பு, பொறுமை, தாழ்ச்சி, மென்மை, இப்படிப்பட்ட புண்ணியங்களை சொல்லுவாங்க, வர்ச்சியூஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி லைஃப் என்று சொல்வார்கள். இந்த புண்ணியங்களும் இந்த விழுமியங்களும் ரெண்டையுமே அழகாக இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற வகுப்பறை தான் நம்முடைய குடும்பம். இதை நம்ம எங்கே கற்றுக்குறோம்? எங்கே பொறுமையாக இருக்க கற்றுக்குறோம்? நம்ம வெளியில் போய் கிளாஸில் போய் ஸ்கூலில் போய் ஆஃபீஸில் போய் பொறுமையாக இருக்கணும்னாக்கா நம்ம வீட்டில் அதை பொறுமையாக நம்ம இருந்து கற்றுக்கொண்டால் தான் அதை எதுவுமே எல்லா விழுமியங்களும் எல்லா மதிப்பீடுகளும் குடும்பத்தில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள். எனவே குடும்பம் வந்து அருமையான ஒரு பாடசாலை, அருமையான வகுப்பறை. த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ் என்று சொல்லுவார். அதுதான் பவுலடியார் என்ன சொல்கிறாருனாக்கா, முதியோர் பழமையின் பொக்கிஷம், குழந்தைகள் எதிர்காலத்தின் நம்பிக்கை. எனவே இந்த ரெண்டு பேருமே அந்த பழையசில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்கிறதும் எதிர்காலத்தில் இருக்கிற நம்பிக்கையை வளர்த்து எடுப்பதும் தான் ஒரு குடும்ப வாழ்வினுடைய மகிழ்ச்சியான ஓட்டமாக இருக்க முடியும் என்பதை அவர் அழகாக சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். உண்மையாலுமே இன்றைய இந்த வாசகத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா 3ஆவது அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்வு. மனித இயல்புங்கிறது நேச்சுரலாக இருக்கிறது. ஆனால் அதை வந்து புதுப்பிப்புக்கு எப்படி நீ கிறிஸ்தவனா புதுப்பித்து வாழலாம் உன்னுடைய இயல்பையே அப்படிங்கிறது தான் வெவ்வேறு அற்புதமான வார்த்தைகளில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, பெற்றோர்கள்ட்டிருந்து தான் பிள்ளைங்க கற்றுக்குறாங்க. அதை வந்து மீண்டும் மீண்டும் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். நிறைய நேரம் ஒரு பக்கம் இன்றைய இளைஞர்கள் பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லைன்னு, ஆனால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை எரிச்சல் ஊட்டும் வண்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற மாதிரி இங்கே நான் இயேசுவை நம்ம யோசிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இயேசு கற்றுக்கொண்டது எல்லாமே தன்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து தான், தன்னுடைய தாயிடமிருந்து தன்னுடைய தந்தையிடமிருந்து தான் இயேசுவே கற்றுக்கொண்டிருக்கிறார். ஜபமாக இருந்தாலும் சரி, அவருடைய நம்ம வாழ்க்கைக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளையுமே அவர் அனுபவித்து பெற்றோரிடமிருந்து கற்று வாழ்ந்திருக்கிறார். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள், பெற்றோரிடமிருந்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் கூடி ஜெபிக்கும் குடும்பம் என்றுமே குலையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக வாழ இன்றைய வாசகங்கள்லாம் நம்மளை அழைத்து செல்வதாக இருக்கிறது. குடும்பம் திருச்சபையினுடைய அடித்தளம், குடும்பம் சமுதாயத்தினுடைய அடித்தளம், கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த குடும்பங்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்து நமக்கெல்லாம் இலக்கணமாய், எடுத்துக்காட்டாய், படிப்பினையாய் பல பாடங்களை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். நாம் நம்முடைய குடும்பங்களை, இந்த திருக்குடும்பத்தை உற்று பார்த்து நல்ல குடும்பமாக அமைக்க நல்ல சிந்தனைகளை இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.